ஹாய் உறவுகளே, வெரி குட் மார்னிங். ஓம் முருகா சரவண பவ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். உறவுகளே, இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பலாக்கா கொட்டை. அதில் வந்து அதை ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி. இதோட ரெசிபி வீடியோ வந்து எடுக்கலை, லைவில் இருந்தனால ஓரலாக மட்டும் சொல்கிறேன். இன்னொரு நாள் செய்யும்போது உங்களுக்கு வீடியோவாக மேபி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, செக் பண்ணிட்டு வேணா சொல்கிறேன். இது என்ன பண்ணுன்னா, பலாக்காய் வந்து இன்னைக்கு சாப்பிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் விட்டுறணும் இந்த கொட்டையை. இது மேலே இருக்கிற அந்த இது இருக்குல்ல, ட்ரை ஆயிரும்ல தோல், அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு உரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கு இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துடணும் பலா கொட்டையை. அதுக்கப்புறம் வடை சட்டியில் வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் ஊற்றினேன். கடுகு கொஞ்சம் போட்டேன். இதையும் போட்டுட்டு தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் அதை மட்டும் போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் எப்போ அது ட்ரை ஆக ஆரம்பிக்குதோ, அந்த தண்ணி வத்துதோ, அப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்மில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி டேஸ்டியாக பலா கொட்டை ஃப்ரை ரெடி ஆயிரும். லெஸ் ஆயில் வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறவங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சித்தர் டாக்டர் சொன்னதை வச்சு தான் இன்னும் ரொம்ப ருசிச்சு செஞ்சுருக்கேன். காமிங்க. என்னோட ஃபேவரெட். எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு சாப்பிட்றேன். வீடு எடுக்கிறதுக்கு இப்போ தான் டைம். சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக செய்யுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. குட் நைட் உறவுகளே.